ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் சீரியல் ஸ்பீக்கர். இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். கீரைக்காரியை பார்த்துட்டு மீனாவும் முத்துவும் போய் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. உடனே அப்பா, நான் ரெகுலராக இவங்க கிட்ட தான் வாங்குறேன், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக கீரைக்காரி சொல்கிறாங்க, நீங்கள் ரெகுலராக கீரை எடுத்துக்கிறனால தான் உங்களுக்கு வயசானதே தெரியல, ரொம்பவே எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வருதுங்க. நீ என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கன்ற மாதிரி கீரைக்காரி கிட்ட ரொம்பவே கோவப்பட்டு கேட்குறாங்க. எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாங்கன்னே புரியாமல் ரோகிணியும் மனோஜும் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக நிற்கிறாங்க. கீரைக்காரி என்ன தான் சொன்னாங்க, அதுக்கே இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் ரவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்பாவும் எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாரு. கீரை தானே விற்க வந்தால் நீ ஏன் அவங்கக்கிட்ட இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லி அந்த கீரைக்காரியோட பேரும் சொல்கிறாரு. அதுலேருந்து விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. நீங்கள் என்ன அவரை பேர் சொல்லி கூப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா வந்துட்டு, அத்தை விடுங்க, நம்ம கீரை வாங்கிக்கலாம், நம்ம சமைக்கலாம்னு சொன்னதுக்கு நீ கீரையே சமைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி விடாப்பிடியாக அந்த கீரைக்காரங்களை துரத்தவே செஞ்சுட்டாங்க. வீட்டை விட்டு அந்த கீரைக்காரங்களை துரத்துனதும், அவன் ஏன் என்னை அக்கான்னு கூப்பிடுறா, இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கிற யாருமே அவகிட்ட கீரை வாங்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அப்பா வந்துட்டு, ஏன் உனக்கு இவ்வளோ ஆத்திரம் வருது, அவள் கீரை தானே விற்றா, அதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுற, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே முத்து வந்துட்டு, அம்மாவுக்கு வர வர நிலமையெல்லாம் சரியில்லாமல் ஆயிட்டுருக்கு, தூக்கத்தில் நடக்கலாம் செய்கிறாங்கன்றாங்க. உடனே அவங்க, நானும் அப்படி பண்ணலையேன்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, ஏன்டா போய் சொல்கிறேன், அவங்க தான் அப்படி பண்ணலைன்னு சொல்கிறாங்களே, நீ ஏன் மாற்றி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே மீனா, இல்லை இல்லை, அவங்க பொய் சொல்ல கிடையாது, நாங்கள் உண்மை தான் சொல்கிறோம், நேற்று அத்தை நைட்டில் தனியாக நடந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அன்டைமில் போய் சாரியெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி அவங்கள பார்த்துட்டு, ஓ, தூக்கத்தில் நடக்கிற வியாதி இல்லையா உங்களுக்கு, சாரி சேஞ்ச் பண்ணிக்கிற வியாதியான்னு கேட்குறாங்க. உடனே விஜயா, எனக்கு எந்த வியாதியும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், தண்ணி என் ட்ரெஸ்ஸில் சிந்திருச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜையும் ரோகிணியையும் ரூமுக்கு வர சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு பூஜை ரூம்குள்ளே போகிறாங்க. பூஜை ரூமில் போயிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை, நீ சீக்கிரமாக சம்பாதிக்கிற வழியை பாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு முத்துவும், ஏன் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பூஜை பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு இருக்கும்போதே ரோகிணியை கூப்பிட்டு, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நீ சீக்கிரமே பணக்கார வீட்டு மருமகளாக ஆகணும், நீ தான் அப்படி மாறணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அருணும் சீதாவும் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மீனா அங்கே என்ட்ரி ஆகிடுறாங்க. மீனா என்ட்ரி ஆகிட்டு, நாளைக்கு நடக்க போகிற கல்யாணத்துக்குண்டான ஏற்பாடு எப்படி போயிட்டுருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவர், எல்லா வேலையும் நல்லபடியாக நடந்துச்சு, ஆனால் சீதா தான் ரொம்ப பயப்படுறான்னு சொன்னாங்க. மீனா அருண்கிட்ட, இவன் இந்த முடிவுக்கு ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம், நான் இப்படிலாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் என்ன, எங்கள் அப்பா இல்லாதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவன் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா இருந்திருந்தா ஆசைப்பட்ட வாழ்க்கையை தேடி கொடுத்துருப்பாருன்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே ரிசப்ஷனில் நம்ம சத்யா வந்து சீதாவோட பேர் சொல்லி என்கொயரி பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு மீனா அருணன் ஒளிஞ்சிக்க சொல்கிறாங்க. இவங்க ஒளிஞ்சு நின்றுட்டுருக்க நேரத்தில் சத்யா வந்து மீனா கிட்டேயும் சீதா கிட்டேயும் பேசுகிறாரு. நான் எக்ஸாமில் 80% மேலே மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடும். பரவாயில்ல, நீ வேஸ்ட்டாகிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ நல்லபடியாக மாறிட்டடா தம்பின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ படித்த டிகிரி வாங்குறது தான் சந்தோஷன்ற மாதிரி சொல்லி எமோஷ்னல் ஆகி அங்கே அவங்க ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. சத்யா போய் மாமா கிட்ட சொல்கிறேன்னு கிளம்பிடுறாரு. மாமா கிட்ட சொல்கிறேன்னு கிளம்பினோடனே சீதா வந்து அருணை கூப்பிட்டு அந்த ஸ்வீட்டை கொடுத்து, நீங்கள் தான் அவனை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே முத்துவை காமிக்கிறாங்க. முத்துவை பார்க்குறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது, எனக்கு அங்கே யாரையும் தெரியாது, நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட கேட்குறாரு. உடனே முத்து அவர்கிட்ட, நான் என்னடா தினமுமா கல்யாணம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு என்னடா தெரியுன்ற மாதிரி பேசுகிறாரு. இல்லைண்ணா, உங்களுக்கு நிறைய பேர் தெரியும்ல, நீங்கள் வந்து எனக்காக பண்ணி கொடுங்க, நான் அங்கே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு. சரிடா, நீ பணத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லபடியாக இப்படி சிம்பிளாக பண்ணணும்னு நினைக்கிறியா, அதுவே ரொம்ப பெரிய விஷயம், காசை பிரயோஜனமாக பயன்படுத்தி திருப்பவும் வீடு வாங்குறேன்னு ஏமாந்துடாத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு. உடனே அவரோட ஃப்ரெண்டும், நீங்கள் சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும், நாளைக்கு காலையில் நான் வந்துடுறேன், நீங்களும் வந்துடுங்க, நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் விசாரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவரோட ஃப்ரெண்டை அங்கே இடத்துலேருந்து கிளம்புறாரு. அவரோட ஃப்ரெண்டு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தா அந்த நிமிஷத்துலேயே சத்யா திரும்பவும்
நம்ம முத்துவ பார்க்க வராரு. முத்துவ பார்க்க வந்துட்டு, மச்சான் நான் அந்த மாரி பாஸ் பண்ணிட்டேன். நீங்க என்னோட ஸ்வீட்ட எடுத்துக்கோங்க. நான் நெனச்ச மாரியே ஸ்கோர் பண்ணிட்டேன். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுத்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதை கேட்டதும் முத்துவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடும். ரொம்ப சந்தோஷமாகி முத்து வந்து சத்யாவ ஹக் பண்ணி பாராட்டுவாரு. "பரவால்லடா, நீ சாதிச்சிட்ட." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. உடனே அங்க இருந்து முத்துவோட ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, "அவன் தானடா பாஸ் ஆனான். நீ பாஸ் ஆன மாரி இவ்ளோ சந்தோஷப்படுறியேன்னு" அவர நக்கல் பண்ணுவாங்க. ஆனாலும் முத்து சொல்வாரு, "ஏய் இல்லடா, ஏழை குடும்பத்தில பிறந்து இந்த இடத்துல அவன் சாதிச்சதே பெரிய விஷயம். எங்க வீட்டுக்கார அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பா, என் தம்பி நல்லா வரணும், நல்லா வரணும்னு. எங்க அவன் சித்தி கூட சேர்ந்து வேஸ்ட் ஆயிருவானோன்னு நான் பயந்தேன். ஆனா சத்யா திருந்திட்டான், மாறிட்டான்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மாமனாருக்கும் என் அத்தைக்கும் இதுதான்டா ஆசை." அப்படின்னு சொல்லுவாங்க. "எப்படியோ இவன் பாஸ் பண்ணிட்டான். இனி எனக்கு உண்டான கடமை சீதாவ நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அத மட்டும் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம்டான்னு" சொல்லி அவர ஸ்வீட் குடுக்க சொல்லுவாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உடனே இவர் வந்து சொல்லுவாரு, "நீ வந்து இனி மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்ட. இதுக்காக நான் ஒரு பெரிய பார்ட்டியே கொண்டாட போறேன்டான்னு" பேசிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம முத்து வந்து இவ்ளோ எமோஷனல் ஆகுறாருன்றத பார்த்துட்டு சத்யாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். "எங்க அப்பா இருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க படுற சந்தோஷத்த பார்த்தா எங்க அப்பாவே சந்தோஷப்பட்ட மாரி இருக்கு மாமா. நீங்க பண்ண உதவிய நான் மறக்க மாட்டேன்னு" சொல்லி கண் கலங்குறாரு. முத்துவும், "சரி விடுடா, அதெல்லாம் பத்தி நீ ஃபீல் பண்ணாத. நாளைக்கு நம்ம வீட்ல அங்க உனக்கு விருந்து நான் சமைக்கிறேன். எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாரி வைக்கிறோம்டான்ற" மாரி பேசி ஜாலியா சிரிச்சுட்டு ஸ்வீட்டெல்லாம் எடுத்து சத்யாவுக்கு ஊட்டுறாரு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கட்டாயப்படுத்தி சத்யாவுக்கு நெறைய ஸ்வீட்ஸ ஊட்டி அங்க ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. சத்யாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாம கண் கலங்கி ஒரு அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இந்த செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. முத்துவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு தலை சீவிட்டு கண்ணாடி பார்த்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. இவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜயாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க வர்றதை பார்த்துட்டு மீனாவும் முத்துவும் அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. "வாங்க காஃபி குடிங்க ஆண்டி" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை இல்லை, நான் விஜயா பார்க்க வந்தேன். நான் போய் விஜயா பார்க்குறேன்னு" சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் விஜயா கிட்ட, "நம்ம பார்ட்டிக்கு போக வேண்டியது இருக்குல்ல, அங்கேருந்து நமக்கு ட்ரெஸ் கொடுத்து விட்டாங்கன்னு" சொல்கிறாங்க. உடனே விஜயா, "என்கிட்ட ஆல்ரெடி ட்ரெஸ் இருக்குது, நான் பட்டு புடவை தான் எடுத்து வச்சுருக்கேன்ற" மாதிரி சொல்கிறாங்க. பதிலுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, "இல்லடி, அந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் கோடு இருக்காமா, அந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம போட்டு போகணுமா, இந்த ட்ரெஸ் உனக்கு, இந்த ட்ரெஸ் எனக்குன்னு" சொல்லி அவங்க எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே எல்லாரும் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் திடீர்னு கதவு திறக்கிற சவுண்டு கேட்டு வெளியே வர்றாங்க. "என்னடா இது சத்தம் கேட்குதே, என்ன நடக்குதுன்னு" சொல்லிட்டு முத்து சோம்பல் முடிச்சிட்டு இருந்தவர் கதவை பார்ப்பாரு. அங்கே பார்த்தா அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடும். ஆமாங்க, அவங்க 2 பேரும் கொடுத்த ட்ரெஸ் கூட போட்டு வந்திருப்பாங்க. ட்ரெஸ் கோடு என்னன்னு பார்த்தா ஹாஃப் சாரியை கொடுத்துருப்பாங்க. அம்மாவை ஹாஃப் சாரியில் பார்த்துட்டு முத்து ரொம்பவே ஷாக் ஆகிருப்பார். அதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிடுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளை எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.